நல்ல படம் தான். ஆக்சுவலாக ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லாக. செம்ம ஸ்டன்ஸு, போர் அடிக்காது. எங்கேயுமே லேக் அந்த மாதிரிலாம் இல்லை. படம் போர் அடிக்காமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். உட்காந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் ஒரு கேங்ஸ்டர் இந்த கடத்தல் பண்ணுறது அந்த மாதிரி தான். பட் படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போனது தான் நல்ல விஷயம். எங்கேயுமே போர் அடிக்காது உங்களுக்கு. இன்டர்வல் எப்போ வருது, படம் திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸில் நிற்கும். ஸோ நல்லாயிருக்கும். துஷாரா இருக்காங்க. தென் மேக்ஸிமம் மலையாளம் தான். தமிழ் ஆர்டிஸ்ட்டு ஒருத்தங்க துஷாரா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கம்மியான ரோல் தான், பட் ஸ்டன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் சூப்பராக இருக்கும், ஒரு போல்டாக இருக்கும். அவர் அது கிளைமேக்ஸில் ஒன்று வரும், அவர் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான லீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்கும். போரே அடிக்காது படம். நீங்கள் உட்காந்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம், போரே அடிக்காது. நல்ல படம். ஸ்டன்ஸ் தான் இங்கே படமே. படம் ஃபுல்லாக ஸ்டன்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஸோ நல்ல ஸ்டன்ஸ், படம் ஃபுல்லாகவே ஸ்டன்ஸ் தான். அதனால போரே அடிக்கல, எங்கேயுமே லேக்கே கிடையாது படத்தில். எல்லாருமே பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருக்கு. கான்செப்ட் படத்தோட ஸ்டோரி நம்ம இங்கே பிரேக் பண்ண வேணாம். பட் 2.5 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லா ஏஜ் ஆடியன்ஸ்க்குமே படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ரெண்டாவது கேமியோ ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபைன் பண்ணி எடுத்திருக்காங்க. துஷ்ரா விஜயனோட கேரக்டராக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜோட ரோலாக இருக்கட்டும், லாஸ்ட் 5 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் ஸ்டோரி கம்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். புஷ்பாவோட ஸ்டோரி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் வந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. பட் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ரோல் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 40% ஆஃப் த மூவியை நிறுத்தியிருக்கு. ரிமைனிங் கேரக்டர்ஸ் ஒரு 40% நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கேட்கவே வேணாம். அவரோட மியூசிக் நம்ம 2 படத்தில் பார்த்துருக்கோம். எஸ், கம் அவுட் வெல். ஆல் ஆடியன்ஸ் வாட்ச் ஃபிலிம் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 2.5 hours உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கும். அதான் காடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் எடுத்திருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படம் அந்த மாதிரி இந்த சிண்டிகேட் யானத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஹீரோயினு ஒரு சாங்ஸ் அந்த மாதிரிலாம் காமெடிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து அந்த ஸ்டோரி பேஸ்டு கேரக்டர் பேஸ்ட் டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து பார்ட் 2 இன்னும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் ஹீரோ நல்லா ஹீரோ மெட்டல் வெயிட்டேஜாக பண்ணியிருக்காரு. துஷாரா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணி அடுத்த பார்ட்டில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேமியோ ரோல் லோகேஷ் லாஸ்ட்டில் வர்றாரு. அவர் ஒரு சிண்டிகேட் டான் மாதிரி வர்றாரு. அதோட பார்ட் 2 முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது. நல்லா ஸ்டைலிஷாக வர்றாரு. அதான் இப்போது டிசி மீட்டிங்கு டிசி படம் மாதிரியே கொண்டு வர்றாரு. எல்லாமே நல்லா விஷுவலாக நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. நல்லா கேரளா அப்படியே கேரளா நம்ம ஃபுல்லாக அந்த சீனரி எல்லாமே பார்க்குறாங்க. மலையாள படம் தான். மலையாளத்தில் இவ்வளோ வயலன்ஸ் இப்போ தான் பார்க்குறாங்க. தமிழில் எடுத்திருக்காங்க. மலையாளத்தில் இவ்வளோ நல்லா மார்க்கோ மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா அந்த சேவியர்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஹெட்டாக யாராவது ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா. படத்தில் வந்து யாருக்குமே அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு வருது. ஸோ அதில் வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து தான் அந்த படத்தில் வராரு ஹீரோவாக. அதை ஷெரீஃப் முகமதுன்ட்டு. ஸோ அவர் வந்து அந்த மக்களுக்கோசம் போராடுறாரு. ஸோ நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி தான் வரணுன்ட்டு பண்ணியிருக்காரு. அதேமாரி கப்பல்லலாம் வந்து ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஆமாம், லாஸ்ட்டில் வந்து நாங்களே எதிர்பார்க்கல, திடீர்னுட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஃபயர் போட்டு செம்மையாக பண்ணுறாரு. ஸோ வில்லனாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் லோகேஷ் சாரை. செம்மையாக இருக்குண்ணா. சவுண்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ எஃபெக்ட்லாம் காது கிழியுது வேறு. நல்லா இருக்குது படத்தில். எல்லாருமே பார்க்கலாண்ணா. தேங்க்யூண்ணா. நான் உங்கள் ஜூனியர் எம்ஜிஆர். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் காட்டாலன். மார்க்கோக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பேக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்தது லார்ட் மார்க்கோக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் ஹரிஷ் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தார். அவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு அவர். ஸோ சூப்பராக நடிச்சிருந்தார். செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு இதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. நான் ஆண்டனி பெப்பே சொல்லவே வேண்டாம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரிக்கு தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே
உள்ளே கொண்டு வரீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இது ஒரு ஆக்ஷன் பவர் பேக், ஒரு மாஃபியா மாதிரி தான். ஒரு காட்டல், ஒரு யானை தந்தத்தை கடத்துகிற மாதிரி தான். ஸோ அதனால் இட்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கடத்தலாம், எப்படி அதுலேருந்து ஒரு பாஸ் ஆகலாம் அப்படின்னு தான். ஸோ அதனால் அந்த மாதிரி படங்கள் நிச்சயமாக எல்லாருமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். கெஸ்ட் ரோலா? இல்லை, அது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கெஸ்ட் ரோலில் சர்ப்ரைஸ் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வந்து படம் முடிச்சான ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், அந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் ஆவீங்க. தேங்க்யூ. எப்படி சொல்கிறது, புஷ்பா ரேஞ்சு, கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பெருசாக சொல்லிக்கிருந்தாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய பிளாஸ்ட் ஆகுனேன். ஸோ நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. பட் அவங்க ஹார்ட் ஒர்க்கு நான் கண்ணில் இங்கே பார்த்துருக்கேன். கேரளாவில் போய் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. டேரக்டரு, கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டரு, டெக்னீஷியனு, காஸ்டியூமரு. ஏன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரே குளிர். இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் நீங்கள் டேரக்டர் ஆகிறப்போல ஆக்டர் ஆக்கிக்கிறீங்க. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு கேமியோ. ஆனால் இது ஃபுல்லாக எப்படின்னா, ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறது, எப்படின்னா நம்ம ஒரு படத்தில் ஃபைட் சீன் பார்ப்போம், படக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஆனால் இது ஃபைட்டுக்குள்ளே தான் படமே இருக்குது. ஃபுல்லாக படமே ஒரு மாதிரி ராவாக தானே இருக்குது. அதுதான் சொல்கிறேன், ஸ்டெண்ட் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லிட்டேனே, படத்துக்குள்ளே ஃபைட் இருக்கும், ஃபைட்டுக்குள்ளே படம் இருக்குது. இவ்வளோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டு ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக முக்கியமாக பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தலை வலிக்குதுண்ணா. ஏன்னா பிஜிஎம் அங்கேருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல 24 கிராஃப்டையும் வாங்கி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜிஎம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் கேமராவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ் இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து சந்தீப்னு சொல்லி ஒருத்தர் ஆடியக்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் மறுபடியும் இப்போ பெப்பே கூட ஒரு கேமியோ ரோல் மாதிரியாக பண்ணியிருக்காரு. அப்புறம் சிறை படத்தில் ஒரு அண்ணன் ஹரின்னு பண்ணியிருந்தார், அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். அவர் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கால்வாசி தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம நிறைய பேர் இங்கே போய் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க, தமிழ் சினிமா மலையாள சினிமாவும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக டேரக்டர், அசிஸ்டன்ட், கோ டைரக்டர் போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாம் ஒர்த்து ப்ரோ. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், பிளாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஒர்க் அவுட் ஆனது அங்கே போகும். எமோஷனல் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். கேமியோவில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க. படம் நல்லா இருக்கு சார். இது வந்து ஃபுல்லாக ஸ்மக்லிங் பண்ணுறாங்க இந்த யானை தந்தத்தை வச்சு. நல்லா தான் இருக்குது. தமிழ் ஆர்டிஸ்ட் லோகேஷ் கனகராஜ் இருக்கார், கிளைமேக்ஸில் வராரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதோ அவங்க நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். தமிழ் ஆர்டிஸ்ட் வேறு யாருமே இல்லை இதில் மூவியில். ஆமாம், ஃபாரஸ்ட் கேமராலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், இருக்கு. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்களே. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். நல்ல ஆக்ஷன் மூவி பார்க்கலாம். அதில் எஸ்பி கேரக்டர் சூப்பராக இருக்குது. என்ன கான்செப்ட்னா, திருட்டு கும்பல் இதை தந்தத்தை எடுக்கிறாங்க, தந்தத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு யானையை எப்படி பிடிக்கிறாங்க, எல்லாமே. அதாவது நல்ல ஆக்ஷன் மூவி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, மலையாளி ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆள் இருக்காரு, அவரும் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். பிஜிஎம்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபாரஸ்ட்டில் தான் போகுது படம் ஃபுல்லாக. நல்லா இருக்கு. இருக்காங்க. நல்லா இருந்துங்க. கேமராவும் மெயினாக வந்து கேமராவும் லொக்கேஷனும் சூப்பர். பார்க்கலாம். ஃபைட்லாம் நல்லா இருக்குங்க. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. அது யங்ஸ்டர்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. நான் பார்க்க நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு பார்க்க. ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக போர்ல அடிக்கல நான்.